மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இந்த ஹியூமர் கிளப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் முதலிய பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. ஜெயராஜ் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் படம் வரைகிறத பார்க்குற வாய்ப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா, எப்படி அவர் தயாரிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதை அவர் எழுதி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி அந்த ஏற்பாட்டை செய்த ஹியூமர் கிளப்புக்கு நாம் ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டோம். ஏதோ அவங்கள கூப்பிட்டோம் பாராட்டணும்னு இல்லாமல் எப்படி எழுதுகிறாங்க. அங்கே இருந்த நம்முடைய அன்பர் ஒருத்தர் கேட்டார், இடது கையால் எழுதுகிறேன், நீங்கள் அதை எழுதுங்கன்னார். அது எழுதினோடனே அதுவும் தெரிஞ்சுது. அந்த ஆற்றலையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்தால் எல்லாரும் தன்னுடைய ஆற்றலை காட்டி எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடிய அருமையான இடமாக இந்த இடம் இருக்கிறது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கி ஆசிரியர் தினம். எல்லா ஆசிரியர்களையும் பாராட்டினீர்கள். தலை சிறந்த ஆசிரியர்களை எல்லாம் பாராட்டினீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் அவர்கள் இங்கே நமக்கு வந்து எதிரே உட்கார்ந்துருக்கிறார். ஒரு கல்வியாளரை அழைத்து அவர்கள் முன்னாலே இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை உண்டாக்கி பெரிய சிறப்பை உண்டாக்கி இருக்கிறீர்கள். ஆசிரியர் இனத்துக்கே ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்கி இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக எங்கள் ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு நல்ல தலைவர், அருமையான தலைவர். அவர்களை கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் நான் மகிழ்ச்சியாக அவர்கள் தருகிற செய்திகள், அவருடைய பேட்டிகளில் எவ்வளவு மரியாதையாக எதிர்ப்பை தெரிவிப்பார் என்பதை பார்த்து நான் மகிழ்ந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகள்னால எதிர்ப்பு தான் சொல்கிறோம், கருத்தை தான் எதிர்க்கிறோமே தவிர ஆளே இல்லை. அதை அப்படி செய்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னால் எப்படி இருக்கணுங்கிறத காட்டியவர் அவர். அதனால் அவர்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் எதிரிலே அமர்ந்திருப்பது இன்னும் மகிழ்ச்சி. அவர்களை கூப்பிட்டு பாராட்டின போது நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்க, அவங்க துணைவியாரையும் அழைச்சி பாராட்டினீங்க. அதுதான் பெண்மையை போற்றக்கூடிய ஒரு செய்தி. கடலூரில் ஒரு தமிழாசிரியர் அவருடைய மணி விழாவுக்கு எனக்கு பத்திரிகை அனுப்பியிருந்தார். நான் போயிட்டு வந்தேன். நண்பர் தான். ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்குறேன், மறுபடியும் ஒரு தடவை பத்திரிகை அனுப்புகிறார், மணி விழான்னு. என்னடா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாக மணி விழா வரும், ஏதோ வசூல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரோன்னு நினச்சிக்கிட்டு நான் போனேன். இப்போ கேட்டேன் என்னான்னு. இல்லை, என் மனைவிக்கு இப்போ 60 வயசு, எனக்கு 60 வயசு ஆன போது நம்ம விழா எடுத்தோம் இல்லையா, மனைவிக்கு 60 ஆகும்போது விழா நடத்த வேண்டாமா, அதுக்காக நான் நடத்துகிறேன். சொல்லலையே என்ன, அதை எழுதலையே என்ன, அதில் எழுதினேன்னா எனக்கு மட்டும்தான் 60 வயசு, என் மனைவிக்கு ஆகலை நான் எழுதினேன்னா 60 தானே சொன்னேன். நீங்கள் எனக்குன்னு நினச்சி வந்தீங்க, இப்போ அவங்களுக்கு 60, எனக்குன்னு நினச்சிக்கிட்டு வர்றீங்க, அவங்களுக்கு 60, பாராட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு பெண்மையை போற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சியாக இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் வந்திருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆசிரியர்களை எல்லாம் பாராட்டு. அதுவும் அரசு பள்ளியில் இவ்வளவு செய்கிறாங்களே, அரசு பள்ளியில் இவ்வளவு செய்கிறாங்களேன்னா, அரசு பள்ளினா ரொம்ப மட்டம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நினச்சிக்கிட்டே இவங்க செஞ்சதை பாராட்டுறீங்க. அரசு பள்ளியில் அருமையான பள்ளிகள் இருக்கின்றன. அரசு பள்ளி ஆசிரியர் திருவாரூரில் எங்கள் ஐயா செந்தூர் பாரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பொது பணின்னா அவருக்கு அதுக்கு அடையாளம் எங்கள் செந்தூர் பாரி. இன்றைக்கி காலையில் சென்னை பல்கலைக்கழக வளாகம் முழுவதையும் சுத்தம் செய்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். அதில் அவர் செஞ்சதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த மரம் மட்டைகள் எல்லாம் வெட்டி போட்டாச்சுங்க. போட்டதை இதை எப்படி கொண்டுட்டு போயிடுறது, எங்கேயாவது கொண்டுட்டு போய் போட்டாக்க
கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு செலவு, அதை கொண்டு எங்கேயாவது போட்டால் அதை அங்கேயிருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு செலவு, இதெல்லாம் பார்த்தார் அவர். அதை அப்படியே தூளாக ஆக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மரக்கிளைகளை எல்லாம் அப்படியே தூளாக ஆக்கிற மிஷின், அதில் கொடுத்து தூளாக்கி அதை அந்த மரத்துக்கே உரமாக்குறார். அதை செய்தார். அதை பார்க்குற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பொது பணி செய்கிற நாட்டமுடைய எல்லாரையும் இணைத்து கொண்டு போய் வைத்து இந்த மாதிரி பல காரியங்கள், அவர் எக்ஸ்னோராவில் இருக்கிறார், அவர் அருமையாக செய்யக்கூடிய அந்த பணியையெல்லாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிறப்பு எனக்கு கிடச்சிது. அதையெல்லாம் வைஸ் சான்சலராக இருக்கிறவங்க பெரும்பாலும் அங்கே வரமாட்டாங்க, யாரையாவது விட்டு பார்க்க சொல்லுவாங்க. அவர்களே நேராக வந்திருந்து அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார்கள். அது எனக்கு பார்ப்பதற்கு அருமையான வைஸ் சான்சலர். அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்தேன். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது இன்னும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. திருவாரூருக்கு பக்கத்தில் எங்கள் பாரிக்கு நல்லா தெரியும், வரதராஜனும் ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர். திருநெய்ப்பேறு பள்ளி அரசு பள்ளியில் அவர் தலைமை ஆசிரியர். அங்கே ஒரு நாள் என்னை பேச கூப்பிட்டுருந்தார். காலையில் கூட்டம் பேசிட்டோம். நல்ல மத்தியானம் 12 மணி 1 மணி சரியான வெயில். பேசி முடிச்சிட்டோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் வரிசையாக கிளாஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மரத்தடியில் உட்காந்து நடந்தது, வரிசையாக அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறார். வரிசையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பையனுங்க அந்த வரிசையிலேருந்து ஓடி போய் அந்தாண்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் புகுந்துட்டானுவோம். அவர் அவங்கள 3 பேரையும் பிடிச்சி வச்சு அடிக்கிறார். ஏன்டா வரிசையை விட்டு மாறினீங்கன்னு கேட்டு அடிக்கிறார். இந்த ஹெட்மாஸ்டர் வரதராஜன் சார் என்ன பண்ணார், நேராக ஓடி போயிட்டார் அந்த இடத்துக்கு. இங்கே வா, ஏன் அவனை அடிக்கிற அப்படின்னா, அந்த பிள்ளைங்களை ஏன் அடிக்கிற அப்படின்னார். இல்லை வரிசையில் வந்தவனுவோ பிச்சுக்கிட்டு ஓரானுவோ, ஏன் ஓடனான்னு பார்த்தியா, சூடு தாங்காமல் காலில் செருப்பு இல்லைடா ஓடுறான். இன்றைக்கி போ, நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு செருப்பு இல்லைன்னு சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு லிஸ்ட்டு கொண்டா, அடுத்த வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு செருப்பு கொடுக்கணுன்னார். அடுத்த வாரத்துக்குள்ளே அவங்க அத்தனை பேருக்கும் அவங்கவுங்க அளவுக்கு உள்ள செருப்பை தயாரித்து கொடுத்தார். அவரும் ஆசிரியர் தான், அவரும் ஆசிரியர் தான், அரசு பள்ளி ஆசிரியர் தான். ஏன்னா அவ்வளவு அருமையாக செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருவர் சரியில்லைன்னு சொன்ன உடனே எல்லாருமே சரியில்லை போல இருக்குங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். ஆனால் அரசு பள்ளியில் அருமையாக பணியாற்றுகிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டியது ரொம்ப பெரிய சிறப்பு. உங்களை நான் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நல்லா செஞ்சீங்க. ஆசிரியர்களை பாராட்டுவது என்பது அவ்வளவு சிறப்பு. சரி, ஆசிரியர்னால் நானும் ஆசிரியர். எனக்கு முதல்ல நீங்கள் எனக்கு ஒரு பாராட்டெலாம் சொல்லிட்டீங்க, வாத்தியாராக இருந்தீங்க பாராட்டுன்னு. ஆனால் அந்த மற்ற வேலைகளை விட ஆசிரியராக வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்குது. அதுவும் திருவாரூரில் வேலை பார்க்குறதுல சில சிரமம் இருக்குது. திருவாரூரில் இந்த பகுத்தறிவாளர்கள் ரொம்ப உள்ள ஊர். நாங்கள் புஸ்தகத்தில் புராணங்கள்லாம் வரும், அதை காரண காரியமெல்லாம் சொல்லி நிரூபிக்க முடியாது. அதில் இருக்கிறத நம்பினா தான். இவன் புஸ்தகத்தை முதல்ல பையன் படிக்கிறானோ இல்லையோ அப்பா படிச்சிருவார். இதை கேளுடான்னு சொல்லி அனுப்புவார். அவன் அந்த அந்த கேப்சூலோடு இங்கே வருவான். நம்ம நடத்தினோன்னா உடனே கேள்வியை கேட்பான். நமக்கு சொல்ல தெரியாது, நம்ம முழிக்கிறத பார்த்து அவன் சிரிப்பான். இது நடக்கும். ஒரு நாள் பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான் ஒரு ராட்சசன், இரணியாட்சன்னு ஒருத்தன் வச்சுட்டான். அப்புறம் திருமால் அது ஒரு அவதாரம், 10 அவதாரத்தில் அது ஒரு அவதாரம். திருமால் போய் வராக அவதாரம் எடுத்து அதை மீட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவன் கேட்குறான், ஒருத்தன் பூமியையே பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இப்போ நான் என்ன சொல்கிறது? அதில் பதில் இல்லை. என்ன, அந்த எழுதினவரை கேட்டாலே தெரியாது. அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதையை உண்டாக்கியிருக்கிறார், அவ்வளோதான். அதில் போய் நம்ம அவன் கேட்குறான் எங்கே. இப்போ
இந்த ஜம்காலம் பூரா சுற்றியாச்சுன்னா ஜம்காலத்துக்கு வெளியே நின்று தான் சுற்ற முடியும். முதல் பூமியை பூரா சுற்றி விட்டாரு, எங்கே நின்றுட்டு சுட்டினாரு தெரியலன்னு சொல்லவும் வெக்கமாக இருக்குது. ஏன்னா அடுத்த கேள்வி கேட்பான், இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன். சரி, இப்போ அவனுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு ஆகணுமா இல்லையா? மடக்கணும்ல. எந்திர நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்ன பண்ணியா? எப்படியா அவனை அடக்கணும்ல, அதுக்காக வேண்டி அந்த பாட்டு மனப்பாடம் பண்ணியோ? இல்லை சார், பெஞ்சு மேலே நாய பழி வாங்கிறதுக்காக அவன் பெஞ்சு மேலே ஏறிட்டான். ஆனால் பக்கத்தில் உள்ளவன்ட்ட ஒன்று சொல்லிவிட்டு பெஞ்சு மேலே ஏறணும். அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். அவன் கேட்ட கேள்வி தான். அவன் சொன்னான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. சார், இந்த விழிப்புணர்ச்சிக்கு நாம் என்ன பண்ணுறது? ஏதாவது செய்ய முடியுமா? ஆசிரியர் பணியில் இருக்கிற போது அது மாதிரி பலவிதமான சங்கடங்கள் வரும். அதையும் மீறி போகணும். எங்களுக்கு 2வது 3வது படிக்கிற போது ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் நல்ல வாத்தியார், நல்ல பாடம் நடத்துவார், கொள்வார், எல்லாம் செய்வார். எங்களுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான், ஆத்திசுடி சொல்லிக் கொடுத்தவரெலாம் அவர் தான். ஆனால் அந்த மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அப்படியே வச்சு சேரில் உட்காந்து தூங்க மாட்டார். எதுக்கு இருக்கிற டேபிளில் அப்படி தலையை வச்சு அப்படி தூங்குவார், படுத்து தூங்குவார். நான் தான் சட்டாம்பில்ல, என்னை கூப்பிடுவார், டே இங்கே வா, ஆத்திசூடி சொல்லு, பயலுவோ திரும்பி சொல்லணும், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஹெட்மாஸ்டருக்கு பாடம் நடக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு கண் அசந்துட்டு டப்புன்னு எழுந்திருவேன். அப்படிங்க ஹெட்மாஸ்டர் வந்தார்னா என்னை எழுப்பி விடுங்க. சரி சார் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க சார். நான் அரஞ்செய்ய விரும்பு, எல்லோரும் அரஞ்செய்ய விரும்ப சத்தம் போடுவான். 60 எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அன்றைக்கி ஹெட்மாஸ்டர் வர்றார் ஒரு நாள். இவரை எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சி தான் அவர் வர்றார். நான் எங்கள் வாத்தியாரை இப்படி எழுப்புறேன், சார் ஹெட்மாஸ்டர் வர்றார் சார். அவர் தூக்க கலக்கத்தில் வேலையை படுறப்பட அப்படின்ட்டு, சார் ஹெட்மாஸ்டர் வர்றார் சார். அவங்க இல்லை. அப்புறம் ஒன்று நல்லா தட்டி நான் முடிச்சுட்டார். அதுக்குள்ளே அவர் வந்துட்டார் மேலே. ஹெட்மாஸ்டரு கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அதை பார்த்த உடனே எங்கள் வாத்தியார் கொஞ்சம் கூட கவலைப்படல. சார், ஹெட்மாஸ்டர் நம்மளை பார்த்துட்டாரேன்னு டக்குன்னு சொன்னார். எங்களுக்கு அதுதான் ஆச்சரியம், என்ன செய்ய போகிறான்னு தெரியல. இப்படித்தான் சிங்கம் தூங்கி கொண்டிருந்ததுன்னு. ஹெட்மாஸ்டரு என்ன ஏன்னாரு, இல்லை சார், இந்த பயலுக்கு சிங்கமும் சுண்டலியும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேனா, சிங்கம் தூங்கு, அவனும் சிங்கம் பார்த்தா இல்லை, சிங்கம் எப்படி தூங்கும் நான் அதை செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீ எங்கே போனாலும் பொழைச்சிக்கோ ஐயான்னாரு. போயிட்டு வாங்க சார். சார், சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை கெட்டிக்காரத்தனமாக அப்படி சமாளிச்சிட்டோம்னு வைங்க, உண்மை மாதிரி ஆயிடும். எனக்கு வாழ்க்கையில் பொய் பேசுகிறத பற்றின 2 விஷயங்கள் ஒரே மாதிரி எனக்கு கிடைச்சிது. நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்கடா கற்றுக்கிட்டாருன்னா, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தாரு, அதில் கற்றுக்கிட்டார். அவர் நாடகத்தை 3 மணி நேரம் பார்த்ததில் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். எனக்கு எங்கே தெரிஞ்சுது பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஞானம்? ஞானம் வர்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு சிஷ்யங்க அவர் குருநாதரை கேட்குறான், குருநாதரே, உங்களுக்கு நீங்கள் சன்னியாசியாக ஆனதுக்கு பிறகு ஞானம் வந்ததா
இல்லை ஞானம் வந்த பிறகு நீங்கள் சன்னியாசி ஆனீங்களான்னு கேட்டான். ஞானம் வந்த பிறகு தான்டா நான் சன்னியாசி ஆனேன்னார். இல்லையே, எல்லோரும் சன்னியாசி ஆனால் தான் ஞானம் வரும்னு சொல்கிறாங்களே, நீ எந்த ஞானத்தை சொல்கிறேன்னா. இதான் இந்த மெய்யறிவு அது இதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி விஷயம். ஆட போடா, என் பொண்டாட்டி பேர் ஞானம், அவள் வந்த பிறகு தான் நான் சன்னியாசி ஆனேன். இதுமாதிரி எனக்கு எங்கடா ஞானம் உண்டானதுன்னு பார்த்தா நாடகம் பார்த்து வரல, ஒரு பார்பர் ஷாப்பில் உண்டாயிடுச்சு. எனக்கு இந்த பார்பர் ஷாப்பில் போய் முடி வெட்டிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கஷ்டமான வேலை. யாராவது நம்ம போகிற நேரத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னா, நம்ம வெளியூர் போகணும் முடிச்சுட்டு போகலான்ட்டு போனோம்னா 2 பேர் இருந்தாங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே எனக்கு அந்த பார்பர் ரொம்ப வேண்டியவர். அவர் ஏதாவது செய்தி சொல்ல, சில சமயத்தில் அவர் நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் எப்படி நடத்தணுங்கிறத அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற போது பார்த்திங்கன்னா கையில் கத்தி இருக்கும். யோ எனக்கு நீ சொல்லிக் கொடுக்குறியான்னு நம்ம கேட்க முடியாது, கொஞ்சம் அழுத்தினாருன்னா சரியாக வச்சு. அதனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இன்னமே நீங்கள் சொல்கிறபடியே பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி எப்படியாவது வேலை முடிஞ்சால் போகிறோம்னு இப்படிலாம் வருவேன். கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு யோசனை சொன்னார், இதுக்கு ஏங்க கஷ்டப்படுறீங்க, இப்போ ஒரு மிஷின் வந்துருக்குன்னார். ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது, அது இந்த சீப்பு மாதிரி இப்படி இருக்கும், அதில் ஒரு பிளேடை வாங்கி வச்சுட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். நீ நம்மளாவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து ஒரு தடவை போய் ட்ரிம் பண்ணிக்கலாம். 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னார். ரொம்ப நல்லதாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறது, எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியலையே அப்படின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நமக்கு பழக்கம் இல்லையா, அப்படி எடுத்த உடனே பொக்குன்னு அப்படியே பத்தையாக வந்துடுச்சு. ஒரு தடவை வந்த உடனே ஒரு புத்திசாலியாக இருந்தான்னா இது நமக்கு சரியாக வராதுன்னு விட்டுடுவான். நமக்கு அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம்லாம் இல்லையா, இங்கே வச்சு பார்ப்போமேன்னு சொல்லி இங்கே வந்து 4-5 இடத்துல அப்படி எடுத்து கரையாக அரிச்ச மாதிரி அப்படி பொட்டுன்னு போயிட்டுது. இப்போ எனக்கு என்னன்னா, இதை போய் சரி பண்ணாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம், அவன் எல்லாம் எப்படா கிடைக்கும்னு பார்த்துருப்பான், நம்மளும் கிண்டல் பண்ணுவான். நேராக அவர்கிட்ட இதை இழுத்து இங்கே மூடி, அதை இழுத்து அங்கே மூடி, இப்படி மூடி போனேன். அது வாங்க சார், என்ன பள்ளிக்கூட நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்க ஐயா, நான் போகணும் அப்படின்னு அப்படி வச்சார் சார். சீப்பை வச்சு தூக்குனார், அவ்வளோதான். என்ன சார் தலை இப்படி இருக்குன்னா, நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன்னா, ஆமாம், ஒரு சின்ன பயல்கிட்ட தெரியாமல் உண்மையை சொல்லியிருந்தா ஒன்றும் இல்லை, பொய்யை நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்கிறேன். ஒரு சின்ன அவன் தெரியாமல் அப்படி வெட்டிட்டான், நீ கொஞ்சம் சரி பண்ணு போகிறோம். சின்ன வெட்டினானா, இந்த மாதிரி அயோக்கிய பயில உள்ள உதைச்சா என்னான்னா. நான் சொன்னேன், இப்போ அவனோ சின்ன அவனை ரொம்ப திட்டாதேனே, அவன் என்ன தானே திட்டிகிட்டு இருக்கான், சின்ன பயலை ரொம்ப திட்டாதேனே. அப்புறம் அடுத்தபடி இங்கே வந்தான், என்ன சார் இங்கே, அதான் அவன் செஞ்சுட்டான்னு சொன்னேன்னப்பா விடுன, இவனோடலாம் செருப்பாலேயே அடிக்கணும் சார். நான் இப்போ இன்னுமே அவன் என்ன சொல்லுவான்னு நமக்கு தெரியாது. அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான், நான் தெரிஞ்சு தான் திட்டுறானோ தெரியாமல் திட்டுறானோ தெரியாது, நண்பனாக இருந்தாலும் அடி பின்னுறான். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப பேசிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாரு நான் தான் செஞ்சேன், இந்த மாதிரி வர்றது நேரமாகுதேங்கிறதுக்காக செஞ்சப்பா, நீ அந்த மாதிரி சின்ன பையன் சும்மா சொன்னேன், அதுக்கு இன்னும் ரொம்ப திட்டாதே என்ன. அவன் சொன்னான், நீங்கள் செஞ்சீங்களா, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்ன்ட்டான். அது ரிட்டையர் ஆகிற நேரம், அவன் நமக்கு ஒரு யோசனை சொல்கிற மாதிரி இருக்குது. ரிட்டையர் ஆன பிறகு வேறு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த வேலையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எனக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற புத்தி எங்கடா வந்ததுன்னா பார்பர் ஷாப்பில் வந்தது. இன்னொரு இடத்துல எனக்கு பொய் சொல்லலாங்கிற புத்தி வந்தது. அது எங்கே வந்ததுன்னு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் பரீட்சை நடக்கிற இடத்துல மேற்பார்வையாளர், இன்விஜிலேட்டர் அப்படி போட்டு நம்ம போகிறோம். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், 12th எக்ஸாமினேஷன் நடக்குது, நான் மேற்பார்வையாளராக போகிறேன்.
எல்லாம் முடிஞ்சு நான் கடைசி நாள் முடிய போகிற நாள் நான் பஸ்ஸில் இறங்கி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த தெரு முனையில் ஒரே அழுகை சத்தம், ஓன்னு அழுகுறாங்க. எனக்கு என்னமோ தெரில, யாராவது இறந்து போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். இங்கே வரும்போது ஒருத்தர் சொன்னார் வழியில், அந்த ஆட்டோ டிரைவர் சார் திடீர்னு இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னாரு. சரின்ட்டு நான் வந்துட்டேன். அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்கிட்ட சொன்னார், இந்த வரும்போது கேட்டியா அழுகுரல் கேட்டியா? ஆமாம், சிறு வயசுப்பா, அவருக்கு 40-45 வயசு தான் இருக்கும், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அவர் மகன் நம்ம ஸ்கூலில் பரீட்சை எழுதுறான்ப்பா, இன்றைக்கி கடைசி பரீட்சை, அப்பா இறந்து போயிட்டார். இன்னொரு வருத்தமாக சொன்னார். அப்படியான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். என் ஹாலுக்கு பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறேன். எப்போவும் ஒன்று வச்சுங்க, பரீட்சை ஹாலில் அரை மணி நேரம் வரைக்கும் லேட்டாக வரலாம் பையனுங்க. அரை மணி நேரம் பெல் அடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டா விட்டுடலாம், லேட்டாக வந்தாலும். அரை மணிக்கு பிறகு வந்தால் உள்ளே அனுமதிக்கக்கூடாது. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அரை மணிக்கு முன்னாடி பேப்பர் கொடுத்துட்டு வெளியில் போக முடியாது. ஆகையினால அவங்கிட்ட ஒரு கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாதுங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு முந்தி வெளியே போகக்கூடாது, அரை மணி நேரத்துக்கு பிறகு உள்ளேருந்து வரக்கூடாது, வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. சார், அரை மணி நேரம் பெல் அடிக்க போகிற நேரம் ஒரு பையன் அறக்க பறக்க ஓடியாடுறான். ஓடியாந்து கிளாஸில் அப்படி ஏறுறான், ஹாலுக்குள்ளே காலை வைக்கிறான். ஆஃப் அன் ஹவர் பெல் அடிச்சிருச்சு, அரை மணி நேரம் பெல்லு அடிச்சுட்டுது. இங்கே பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்த பையன்கள்லாம் சொல்கிறாங்க, சார் இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க, இவங்க அப்பா தான் சார் இறந்து போயிட்டாங்க, அவன் ஒடியாந்துருக்கான் சார் பரீட்சை எழுதுறதுக்காக. நான் பார்த்தேன், இப்போ மணி அடித்த பிறகு நம்ம கொடுக்குறது தப்பு தானே, கொடுக்கக்கூடாது. சரி வாடா கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டான். இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த ஆன்சர் பேப்பர், முதல்ல உட்காந்து எழுது போ அப்படின்ட்டேன். தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சே செய்கிறேன். அவன் போயிட்டான். இதை டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன், மாவட்ட கல்வி அதிகாரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார் போல எனக்கு தெரியாது. அவர் வந்துட்டார். எப்படி அவனை அனுமதிச்சிங்கன்னார். ஏன் சார், அதான் அரை மணி நேரம் வரைக்கும் அனுமதிக்கலாம்னு சொல்கிறாங்க. பெல் அடித்த பிறகு தானே அவன் உள்ளே வந்தான். இல்லை சார், அவன் வந்து பேப்பர்லாம் வாங்கின பிறகு தான் சார் பெல் அடிச்சதுன்ட்டேன். இல்லை, நான் தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேனே என்ன, நான் தான் உண்மையை சொல்கிறேனே சார். அவன் வந்து பேப்பர்லாம் வாங்கிட்டு உட்கார போகிறான், அப்போ தான் அரை மணி நேரம் பெல் அடித்ததுன்னா. பையனோடலாம் என்ன கூட கேட்டு பாருங்கன்னு. ஆமாம் சார்ன்ட்டாடுவோம். அவர் என்னை என்னென்னமோ பண்ணார், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி கொடுங்கன்னார், அது பண்ணுங்கன்னா இதே எழுதிட்டேன் நான். அதுக்கு பிறகு ஒரு நாள் அங்கே போகும்போது கேட்குறார், உண்மையை சொல்லுங்கள் சார், மணி அடித்த பிறகு தானே அவன் வந்தான் அப்படின்னார். சொன்னேன், இப்போ எப்படி கேட்குறீங்க, ஆஃபீஸராக கேட்குறீங்களா, எனக்கு தெரிஞ்ச நண்பருங்கிற முறையில் கேட்குறீங்களான்னு. ஆஃபீஸராக கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா, அவன் வந்த பிறகு தான் மணி அடித்ததுன்னு நான் சொல்லுவேன். நண்பராக கேட்டால் மணி அடித்த பிறகு தான் அவன் வந்தான்னு சொல்லுவேன். அது எப்படி விட்டீங்கன்னார். சட்டம்ங்கிறது நமக்கு தான். இன்னும் எந்த பையனும் பரீட்சை எழுதிட்டு வெளியில் போகலை. அவன் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு நியாயமே இல்லை, அதுக்குள்ளது இல்லை. என்ன தப்பு நடந்து போச்சு? இப்போ அந்த பயலை ஃபெயிலாக்கிறதுனால நமக்கு என்ன சார் லாபம் வரப்போகுது? சட்டம்ங்கிறது நமக்கு தானே அப்படின்னா. இல்லை, சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது தப்பு இல்லையா, சட்டப்படி நடக்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பியிருக்குன்னு. திருவள்ளுவர் சொன்னதா சார் பெரிய சட்டம். அவர் சொல்கிறார், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றமற்ற நன்மையை செய்யுமானால் பொய்யும் உண்மைதான்னு சொன்னார். அந்த இடத்தை பொறுத்திருக்கு, நீ செய்கிறதுனால எந்த கெடுதலும் வராதுன்னா செய். நாம் எல்லாத்தையும் அப்படியே சட்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எதையும் செய்யக்கூடாது. அந்த நீதி வழங்குவது கூட எப்படி இருக்கணும்னா, ஒரு நேர்மையாக, நியாயமாக, தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதனால் எந்த கெடுதலும் இல்லைன்னா ஒரு பொய்யை கூட சொல்லலாம். அது திருவள்ளுவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ்.
பொய் சொல்லு, அதனால் எந்த கெடுதலும் வரக்கூடாது. அப்படி இருந்தால் அதை உண்மைன்னு அவர் சொல்லலை, வாய்மை இடத்தன்னு. அதை வாய்மையாக வச்சுக்கலாம், உண்மைன்னு வச்சுக்கலாம்னு சொல்கிறார். வாழ்க்கையில் சில பேர் ஏமாத்துறதுக்காக சொல்லுவான். ஒரு மிலிட்ரியில் ஒரு கதை இருக்குது பாருங்கள், அருமையான கதை. கேப்டன்கிட்ட போய் கேட்குறான், சோல்ஜர் கேட்குறான், ஐயா சண்டை நடந்துகிட்ருக்கு எதிரி படைக்கும் இவங்களுக்கும். அப்போ போய் அவன் தலைவர்கிட்ட கேட்குறான், ஐயா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு 4 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா ஓடி போய்ட்டு ஓடியாந்துருவேன். சண்டை நடக்குது, சமாதான காலத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா சாப்பிட்டீங்க, இப்போ சண்டை நடக்கும்போது லீவ் எடுத்துகிட்டு போகிறேங்கிறிய, மரியாதையாக போகலன்னா சுட்டு போடுவேன். இல்லைங்க ஐயா, ஒரு 2 நாளாவது கொடுங்க ஐயா, ஓடி போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கிடையாதுடா போடா, காலில் விழுவுறேன் ஐயா, கொடுங்க ஐயா, அம்மாவை பார்க்கணும் ஐயா, அம்மாவை அப்புறம் பார்க்க முடியும் அப்படி இப்படின்னா. இந்த பாரு, இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எதிரி படையிலேருந்து ஒரு பீரங்கியை கொண்டாந்து இங்கே நிறுத்தினீன்னா உனக்கு 2 நாள் லீவு. எதிரி படையிலேருந்து ஒரு பீரங்கியை கொண்டாந்து நிறுத்தணும், கைப்பற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு 2 நாள் லீவு. 2 நாள் என்ன, 4 நாள் கூட தர்றேன் போ. அதானே ஐயா, அது சொல்லுங்கள் ஐயா, ஏன் தரமாட்டேங்கிறீங்க? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எதிரி படையினுடைய பீரங்கியில் ஒன்று கைப்பற்றி கொண்டாடணுண்டா, விடுங்க சேதியை விடுங்க அப்படின்னா. சாயந்தரம் 4 மணிக்கே கொண்டாந்து நிறுத்திட்டான். ஒரு பீரங்கி பார்த்தாக்கா எதிரி படையில் உள்ள பீரங்கி கரெக்டாக இருக்குது. அடே கொண்டு வந்துட்டியே, உனக்கு 2 நாள் இல்லைடா, 4 நாள் இல்லைடா, 1 வாரம் லீவு, ஓடி போய் அம்மாவை பார்த்துட்டு வாப்போம். அவன் வர்றான், வெளியில் வந்தான். அவன் கூட்டாளி கேட்டான், எப்படா எங்களுக்கெல்லாம் தெரியாமலே டகார்னு பீரங்கியை கொண்டு போய் நிறுத்திட்டியே, எப்படி அவனால் முடிஞ்சது? நீ எங்கேயும் சண்டை போட்டதாகவும் தெரியலையே. நமக்கு எதிரி படையில் ஒரு தெரிஞ்சவன் இருக்கான், அவனுக்கும் இதே மாதிரி தான் லீவு வேண்டியதாக இருந்திருக்கு. அவன் கேப்டனும் இதை தான் சொல்லியிருக்கான் கூட தானே. அப்புறம் என் பீரங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பீரங்கியை நான் வாங்கிட்டு, இப்போ அவனுக்கும் லீவு கிடச்சிருச்சு, நமக்கும் லீவு கிடச்சிருச்சுன்னா. அதாவது ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான், நல்ல சௌகரியமாக ஏமாத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறான். உண்மை அதை அனுமதிக்கலை திருவள்ளுவர், அதை அனுமதிப்பது கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், எதா இருந்தாலும் சமுதாயத்துக்கு பயன்படுதா, சமுதாயத்துக்கு இதனால் நன்மை உண்டா, எல்லாரும் இதில் நன்மை அடைவார்களா அப்படின்னு பார்த்து செய்யணுமே தவிர என் நன்மைக்காக ஒன்று செய்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க, மகா பெரிய தப்பு. நான் ஒன்று சொன்னேன், அன்றைக்கி சேகரன்ட்ட கூட சொன்னேன், வாக்கிங் போவோம் காலையில், அப்படி சுற்றிட்டு வருவோம். என் கூட ஒருத்தர் வருவார், பேங்க்கில் வேலை செய்கிறவர் காளிமுத்துன்னு ஒருத்தர் வருவார், 2 பேருமா போவோம். அவர் 1 வாரமாக வரல, அவர் எங்கேயோ டெல்லிக்கு போகிறேன்ட்டு போயிட்டார். நான் ஒரு 2-3 நாள் தனியாக போயிட்டுருக்கேன், தனியாக அப்படி போகிறேன், வயசான காலத்தில் தனியாக. ஒரு 3 நாளைக்கு பிறகு சார் ஒரு நாள் பார்க்குறேன், பின்னால் ஒரு முஸ்லீம் அம்மா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அது எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு எப்படி தெரிஞ்சோம்? நம்ம பின்னால் வரதுனா அல்ல, நான் நின்னா அது நின்றுடும். நான் யார்ட்டாவது பேசியிருந்தா பேசி முடிச்சுட்டு வரும்போது தான் என் பின்னால் வரும், இப்படியே வரும். அங்கே ஒரு சந்தில் வந்து அப்படி போயிடும். 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாக பார்க்குறேன், அதே மாதிரி செய்யுது. அந்த அம்மா கரெக்டாக வருது. நான் அப்புறம் பார்த்தேன் அந்த அம்மாட்ட, அம்மா நீங்கள் யார்? நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே, இங்கே வர்றீங்களே, நீங்கள் யார், பின்னாலேயே வர்றீங்களேன்னு. எங்கள் வீட்டுக்கு வாங்க, டீ குடிச்சிட்டு போகலான்னு. சரின்னு போயிட்டேன். அதோட வீட்டுக்காரருக்கு ஒரு கால் கிடையாது, 3 சக்கர வண்டியில் தான் அவர் போகிறார். சாக்கு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவர். அவருடைய மனைவி இந்த அம்மா. அவர் அந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டு நானும் அவரும் வாக்கிங் போகும்போது பார்ப்பார்.
ஒரு 4 நாளாக அவர் இல்லாமல் நான் மட்டும் தனியாக போகிறத பார்க்குறாரு. அவர் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, சார் ஒண்டியாக போகிறாங்க வயசான காலத்தில், எங்கேயாவது மயக்கங்க அடித்து வந்துட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும், நீயும் தான் வாக்கிங் போகிற, அவங்க பின்னால் போயேன், அவங்களுக்கும் ஒரு துணையாக இருக்கும். சார் இந்த மனசு வரணும்னா எவ்வளவு உயர்ந்த மனுஷனாக இருந்தால் அது வரும். அவரால் நடக்க முடியாது. அந்த அம்மாவை அனுப்பி எனக்கு துணையாக போயிட்டு வர சொல்கிறார். எவ்வளவு உயர்ந்த அன்பு இருக்கணும் அது. அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சமுதாயம் கெட்டு போச்சு, நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் காலையில் பார்த்தபோது தான் பார்த்தேன், அவங்க அந்த சமூக பணி செய்கிற போது எவ்வளவு பேர் வந்து அங்கே நிற்கிறாங்க, மற்றவர்களுக்கு உதவணும்னு நினச்சி வர்றாங்க. அதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை நம்ம எல்லா பயிர்களும் கெட்டு போயிட்டானுவோ அப்படிங்கிறப்பல நம்ம இளைஞர்கள்லாம் கெட்டால் போயிட்டான் இல்லை சார், நான் அதை ஒத்துக்கிறதே இல்லை. காலையில் வேலை பார்த்தா எல்லாருமே இளைஞர்கள் தானே. அங்கே எவ்வளவு ஆர்வமாக வேலை செஞ்சான். அந்த குப்பையை அள்ளுறது என்ன, கொண்டு போடுறது என்ன, நாங்கள்லாம் போனதை பற்றி அவங்க பார்க்கவே இல்லை சார். அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தான். இப்போது அந்த இளைஞர்கள்ட்ட எப்படி இருக்கான். நான் வந்து என்ன செய்வாங்க, இந்த சென்னையில் தான் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், 6000-7000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடம். அதில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கட்டும்னு ஒரு கதை சொல்லுவேன். இந்த விறகு வெட்டி கதை ஒன்று சொல்லுவேன். அதாவதுங்க 3வது 4வது புஸ்தகத்தில் இருக்கும். ஒரு விறகு வெட்டி போய் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஏழைவன் அந்த விறகு கோடாலி ஆற்றுல விழுந்துருது. ஆற்று ஓரமாக வெட்டிக்கிட்டு இருக்கான், ஆற்றுல விழுந்துச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஒன்று அழுகுறான். அதுலேருந்து ஒரு தேவதை வருது. ஏன் அழுகுறேன்னு கேட்டது. இந்த மாதிரி என் கோடாலி விழுந்துட்டுதே, எனக்கு நீச்சல் தெரியாது, அதை வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது. சரி இரு, அதுக்கு ஏன் அழுகுற, பேசாமல் இரு அப்படின்ட்டு உள்ளார போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து காட்டுது. இதான் உன்னோடையா அப்படின்னு. அந்த ஏழைக்கு அதை வாங்கிக்கலான்னு ஆசை வரலாமா இல்லையா, வரல. இதெல்லாம் என்னோடன்ட்டான். ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காட்டுது. இதுவா, இல்லை. அப்புறம் அவனோட இரும்பு கோடாலியை கொண்டாந்து இதுவான்னு. ஆமாம். தேவதை சொல்லுது, உண்மையே சொன்னேன், 3ஐயும் நீயே வச்சுக்கோ. இதுதான் கதை. அதாவது உண்மையே பேச வேண்டும், உண்மை உயர்வு தரும். இதானே அதில் நீதி. அதில் உள்ள கருத்து என்ன, உண்மையே பேசினால் உயர்வு கிடைக்கும், ஏழ்மையிலும் செம்மை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லுவோம். இதை இப்போ உள்ள பையன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் சார், அந்த கதையையே மாற்றி எழுதுறான் சார். சிங்கம் 2, காஞ்சனா 2ன்னு வருது பாருங்க, அதுமாரி விறகு வெட்டி 2 எழுதுறான் சார். அதில் என்ன பண்ணுறான், இவன் போய் கொண்டு கொடுக்குறான். கதை அங்கே வாங்கினதோடு சரியாக போச்சு. இந்த கதையில் கொண்டு போய் மனைவிட்ட கொடுக்குறான் 3 கோடாலி. ஏது இதெல்லாம் உனக்கு, தேவதை பொய் சொல்கிறியா, எங்கேயோ திருடி இருக்கிற. இந்த பாரு, வறுமையாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ஏன் பொய் சொல்கிற, திருடிக்கிட்டு வந்திருக்க. அதெல்லாம் திருடலை, தேவதை தான் கொடுத்துச்சு, உண்மை நம்பு. பெரிய அதெல்லாம் இல்லை, நீ பொய் தான் சொல்கிற. இல்லை உண்மை தான். அப்படின்னா எனக்கு இந்த தேவதையை காட்டுறியா, வா. மறுநாள் அழைச்சிட்டு போகிறான். அவளை வந்து அங்கே நிறுத்தி விட்டு அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு வேற ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இவ இந்த ஆற்று ஓரமாக நின்னவா இவ தவறி விழுந்துட்டான். மனைவி ஆற்றுல விழுந்துட்டா. இவனுக்கு தான் நீச்சல் தெரியாது இல்லை, ஓன்னு அழுகுறான். இப்போ தேவதை வருது, ஏன்டா அழுகுற, பொண்டாட்டி விழுந்துட்டா, அதானே, அதுக்கு ஏன் அழுகுற, பேசாமல் இரு அப்படின்ட்டு உள்ள இருந்து போய் நயன்தாராவை கொண்டாந்து காட்டுது. இதான் அவன் பொண்டாட்டியா பாருன்னு. இந்த பையன் என்ன பண்ணான், ஆமான்ட்டான், இதான் என் பொண்டாட்டி.
இதான் என் பொண்டாட்டின்ட்டான். தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. இல்லை, நேற்று யோக்கியனாக இருந்தேன், தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு, இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னே இவ தாங்கிறிய, கெட்டு போயிட்டேடா நீ அப்படின்னு. உன் வேலை எனக்கு தெரியாதா? நீ முதல்ல நயன்தாராவை தான் காட்டுவேன், நான் இல்லைம்பேன். சும்மா இருப்பியோ? மறுபடியும் போய் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைம்பேன். அப்புறம் மூணாவதாக என் முண்டாட்டியை காட்டுவேன், ஆமாம்பேன். உண்மையே சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நான் ஒன்றை வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன். மூணு வேண்டாம், இது ஒன்றோட போவோம்னு தான் நான் சொன்னேனே தவிர அழகாக இருக்காகிறதுக்காக நான் சொல்லலைன்னு. இது கதை. இதை இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக சொல்லலாம்னு நினச்சி இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் அந்த கதையிலே ரொம்ப முக்கியமானது எனக்கு என்னென்ன மனசில் அமைஞ்சது, அந்த கதையை சொல்கிறேன் சார். எனக்கு இப்போ உள்ள நடிகைகள் பேரெல்லாம் தெரியாது. நயன்தாரா, தமன்னாங்கிறதெல்லாம் என் பேத்திக்கிட்ட கேட்டு குறிச்சிக்கிட்டு வந்த பேர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேஆர் விஜயா, பத்மினி, சாவித்திரி, இந்த மாதிரி தான். அதெல்லாம் சொன்னால் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்பானுவோ பையனுவோ. அதுக்காக வேண்டி புது நடிகைகள் சொல்லணுமேனு பேரெல்லாம் அவளை கேட்டு குறிச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இதில் அவன்கிட்ட அந்த பள்ளிக்கூடத்தில் பேசுகிற போது நயன்தாரான்னு ஞாபகம் வந்துட்டு, அப்புறம் இந்த சொல்லணும்ல தமன்னாங்கிறதே எனக்கு நினப்பு இல்லை, வேறு பேரும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் உடனே என்ன பண்ணேன், அங்கேயே இருக்கிற பையனை, டேய் நீ ஒரு அழகான நடிகை பேர் சொல்டா, அழகான பொண்ணு பேர் சொல்டான்னு. அவன் ஏச்சு சொன்னான், சார் உலகத்திலேயே அழகான பொண்ணு எங்கள் அம்மா தான் சார்னு சொன்னான். எனக்கு அந்த கதை சொன்ன மூடே போயிட்டு. அவன் எனக்கு ஒரு புத்தி கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டான். உலகத்திலேயே அழகானவங்க எங்கள் அம்மா தான். உடல் அழகு அழகு இல்லை, குண அழகு தான் அழகு, பண்பு அழகு தான் அழகு, அதில் எங்கள் அம்மா தான் சிறந்தவங்கன்னு சொல்கிறான். இப்போ அந்த பையன் என்னை வெற்றி பெற்று விட்டான் இல்லையா? நான் என்னமோ நினச்சி சொன்னேன், வேடிக்கையாக தான் சொல்லலான்னு நினச்சேன். அவன் சொன்னான், தாய்மையை விட எதடா உயர்ந்தது? அந்த தாய்மையை உயர்த்தி அவன் பேசிய அந்த பேச்சு இருக்க அற்புதமானது. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. பேசுகிற பொழுது அப்படி வந்தது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டாக்டர்கள் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம், அதில் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அந்த டாக்டர்கள் இந்த இது பார்த்துருப்பாங்க, யூடியூப்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் அந்த கைராசி டாக்டரை கொஞ்சம், கைராசி டாக்டருங்கிறது அவங்கள குறைச்சி சொல்கிறது, அது டாக்டர்களுக்கு உயர்வு சொல்கிறது இல்லை. ஆனால் அது அவங்க அப்படி நினைக்கல, நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு அந்த கைராசி டாக்டரை விட்டுறாங்க சார், சொல்லுங்கங்கிறாங்க. சார் அது உங்களுக்கு, நீங்கள் சும்மா சொல்லுங்கள் சார் அப்படின்னா. நான் அங்கே வந்து ஐயாசாமி டாக்டரை பற்றி சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அவன் அதை கேட்கல, கைராசி டாக்டரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நமக்கு கைராசி டாக்டரை சொல்கிறதுனா டாக்டர்களுக்கு யாருக்காக இருந்தால் கோபம் வருமா வராதா? அவங்களாம் ரசிக்கிறாங்க சார். அதை நகைச்சுவையில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு அதுதான். அந்த கைராசி டாக்டரில் நான் சொல்கிற போது ஒன்று முக்கியமானது ஒன்று சொல்லுவேன். அங்கே வர்றாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்கா. இதை வந்து இந்த கதையே எங்கே பிறந்ததுன்னு கேட்டால், சுகி சிவன் நடுவராக இருக்கார், நான் ஒரு வழக்கு தொடுக்கிறவனாக இருக்கேன். அப்போ இடையில் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 88 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். சுகி சிவன் கேட்டார், இருக்காரான்னு கேட்டார். நான் கொஞ்சம் கோபமாக அவரை பார்த்தேன். அப்படி பார்த்தேன், என்ன வருத்தமாக பார்க்குறீங்க, இருக்காரேன்னு வருத்தமாக இருக்கான்னார். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, எங்கள் அப்பா இருக்காரான்ல கேட்டீங்க, அதுக்கு பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன்னு. என்ன விஷயம்னார், எங்கள் அப்பா இருக்காரான்ல கேட்டீங்க, அவங்க அப்பாவே இருக்காருன்னு. யார்? உங்கள் அப்பாவோட அப்பாவாக இருக்கார், அவர் அப்பாவும் இருக்கார் சார். ஏன் உங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாதான்னாரு. இல்லை சார், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது கிடையாது அப்படி. அது எப்படி வீட்டில் சாவமெலாம் இருப்பாங்க, யாரோ பெரியவங்க செத்தானே இருப்பாங்க.
அப்படி உங்கள் வீட்டில் யாருமே சாகலைன்னா புத்தரை உங்கள் வீட்டில் வந்து கடுகு வாங்க சொல்லியிருக்கலாமேன்னார். அவருக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அது கொஞ்ச நேரம் கழித்து வேறு ஏதோ செய்தி பேசுகிற போது நான் இப்படி சொன்னதை மறந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி 104 வயசில் செத்து போச்சுன்ட்டேன். அவர் பிடிச்சிட்டார். யோ, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னீங்க உங்கள் வீட்டில் யாருமே சாவலைன்னு, இப்போ கிளவி செத்து போச்சுக்கிறீங்களே அப்படின்னார். ஆமாம், அதுக்கு என்ன? இப்போ நான் முதல்ல உங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை நீங்கள் சொன்னேன். இப்போ தான் யோசனை பண்ணேன் இதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு. ஆமாம் சொன்னேன். இப்போ இந்த கிளவி செத்து போச்சுக்கிறீங்களே. ஆமாம் சொல்கிறேன். அப்போ அது பொய் இல்லையா? அது பொய்யா இது பொய்யா? ரெண்டுமே உண்மைதாங்க. அது எப்படி? நான் என்ன சொன்னேன்? உங்கள் வீட்டில் யாரும் எங்கள் வீட்டில் யாரும் செத்ததில்லைன்னு. நாங்கள் யாரையும் வீட்டில் சாக விட மாட்டோம். சீரியஸாக இருந்தால் ஆஸ்பத்திரி கொண்டு போடுவோம். எல்லாருமே ஆஸ்பத்திரியில் செத்துருக்காங்களே தவிர வீட்டில் யாரும் செத்தது இல்லை. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தான் நினச்சோம், அதுக்குள்ளே செத்து விட்டு. யோ பொல்லாத ஆலியா நீ அப்படின்னார். அது மாதிரி சொல்லி இந்த இறந்து போன கிழவி 104 வயசு கிழவி இறந்ததுக்கு என்ன நடந்தது, அது ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக வந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன். கிழவி செத்து போயிட்டு 104 வயசு கிழவி செத்து போச்சு. செத்து போனதுக்கு பிறகு பார்த்தாக்கா எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் சேர்ந்து, டேய் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 10 நாளைக்கு யாராவது தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து துக்கம் கேட்க வருவாங்க. அதனால் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து வர்றவங்களுக்கு துக்கம் சொல்லணும். ஆமாம் சொல்லணும். யார் சொல்லறான்? நாங்கள் எல்லாம் லீவு போட்டு வந்திருக்கோம். 2 நாள் லீவு, 1 நாள் லீவு. நான் சரின்னு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணால் என்ன பிடிச்சான், நீ இருந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும், நடந்ததெல்லாம் சொல்லணும், நாங்கள்லாம் போகிறோம். ஏயா என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், இல்லைப்பா வர்றவங்கெல்லாம் கேட்குற கேள்விக்கு ஒரே மாதிரி பதில் சொல்லணும், அது ஒன்றால் தான் முடியும். அதையே திரும்ப திரும்ப கேட்பான், அதையே திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா நான் அப்படி சொல்கிற ஆளான்னு ஒரே புஸ்தகத்தை 18 வருஷமாக நீ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கியா, சொல்லுடா போடான்ட்டு அவர் போயிட்டார். நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, திண்ணையில் உட்காந்து எங்கள் ஊர் பழக்கம், உட்காந்து எதுக்க வெத்தலை சீவல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். திருநீர் இட்டுக்கணும். அப்படி திருநீர் இட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறதாக அதுக்கு அர்த்தம். அது திருநீர் இட்டு இருந்தால் அது நான் என்ன செய்கிறது, கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி அப்படி போட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு தாங்கும். 2-3 நாளைக்கு நம்ம குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே ஓட்டிடலாம். அதுக்காக நான் என்ன செய்யறது, போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்து ஒருத்தராக வருவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி ஒருத்தர் இருக்கார். அவர் அன்றைக்கே வந்திருக்கலாம், செத்து போன அன்றைக்கே வரலாம். அவர் 4 நாள் கழித்து வர்றார். தம்பின்னார், வாங்கண்ணே. பாட்டி தான். அவனுக்கு செத்தது பாட்டியா பாட்டனாங்கிறதே தெரியல. அதுக்காக அவன் பாட்டின்னு சொல்லி பார்க்குறான். இதில் படுதா என்னான்னு. பாட்டின்னு. ஆமாம் பாட்டி தான். உட்காருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்பான், என்ன பண்ணிச்சுமா, என்ன பண்ணிச்சு? 104 வயசில் ஒன்று சாகிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? 104 வயசு ஆனதே காரணம்தான். அவன் அது என்ன பண்ணிச்சின்னா, நம்ம சும்மாவும் இருக்க முடியாது, ஏதாவது சொல்லணும். நம்மளே அது படாத பாடு படிச்சுட்டு போயிருக்கு. அது எப்படா போகும்னு நாம் நினச்சிக்கணும். கிழவிக்கும் எப்படா போகலாம், ஏற்பட்ட கஷ்டத்துக்கு அதுக்கும் விடுதலை, நமக்கும் விடுதலை. எல்லோரும் ஒரு ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கிறோம். அவன் வந்து கிளறான், என்ன பண்ணிச்சு இல்லை, இந்த பக்கம்
வலிக்கிறேன் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. அது எப்போ அது பேசியே 10 வருஷம் ஆச்சு. என்ன நான் சும்மா சொல்கிறேன். இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நான் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சேன். அவர் தான் அந்த கைராசி டாக்டர். அப்போ தான் வர்றார் கைராசி டாக்டர். நான் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சேன்னு வந்தவன் கேட்குறான், ஏதோ செத்து போச்சு முடிஞ்சு போச்சு காமிக்கிறேங்கிறான். சரிதான் போன்ட்டு போகலவன். அது ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா, ஏங்க உடம்பு சரியில்லைன்னா கொண்டு காமிட்டு. அவர் டாக்டரே இல்லைங்க. அப்புறம் எம்மனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரில அவர் இருக்கிறாரு அப்படின்னு. சரிங்க, நான் இப்போ என்ன செய்கிறேன், இன்னொருத்தன் வர்றவன் இப்படி தானே கேட்பான். அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையேன்னுட்டு, அப்போ வேறு என்ன செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறீங்க நீங்கள்? என்ன தஞ்சாவூர் கொண்டு காட்ட வேண்டியதானே தம்பின்னா. அவனுடைய ஆசையை பாருங்கள். 104 அழைச்சிக்கிட்டு தஞ்சாவூருக்கு நான் போனேன்னா, போகிற வழியிலேயே போயிட்டுன்னா டாக்ஸிக்காரன் அதுக்கு மேலே கொண்டு போக மாட்டான். டெட் பாடியெல்லாம் கொண்டு போக மாட்டேம்மா. இதை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு படணும்னு நினச்சி சொல்கிறான். நீ தஞ்சாவூருக்கு சரிங்க நீங்கள் போங்க, நான் அடுத்த ஆளுக்கு அதை வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு விட்டுட்டு அவன் போயிட்டான். அப்புறம் ஒருத்தன் வர்றான். ஆனால் வர்றவன் பூரா அந்த துக்கத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு துண்டு போட்டிருக்கான் சார். அந்த துண்டை எடுத்து இப்படி வாயில் வச்சுக்கிட்டு வரோம். அது எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது எதுக்கு துக்கத்துக்கு வர்றவன் துண்டை எதுக்கு வச்சுக்கிட்டு வர்றான் அப்படின்னு தெரியல. வச்சுக்கிட்டு வந்து பாட்டிமா ஆமாம் உட்காரு என்னன்னு கேட்டால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. 104 வயசு கிழவி செத்ததில் நமக்கே இல்லாத மன கஷ்டம் அவருக்கு இருக்கிறதா காட்டுறான். சும்மா வச்சோம். அதுக்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இடையிலேயே சிரிப்பு வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வாயை மூடிக்கிறான். அதுக்கு தான் வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படிங்கிறான். இவன் ஒருத்தன் வந்தான், தம்பி பாட்டி பாட்டி தான் என்ன பண்ணிச்சின்னா வலிக்குதுன்னு சொல்லிச்சு. தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுங்க என்ன. ஏன்னா அப்போ தான் விடுவான் போல இருக்கு. தஞ்சாவூரை சொன்னால் தானே விடுவான் போல இருக்குன்ட்டு தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுங்க என்ன. அவன் என்ன சொல்கிறான், அதோட அவன் விட மாட்டேங்கிறான். தஞ்சாவூரில் வைத்தியமாக நடக்குது, வியாபாரமில் பண்ணுறானுவ, அங்கேயே கொண்டு போனீங்க. இப்போ என்னடா இது, இதை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இதையும் சொன்னால் விட மாட்டேங்கிறானேன்ட்டு, அப்போ வேறு என்ன தான் செய்யலாங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. கை பக்குவமாக பண்ண வேண்டியதானே தம்பி அப்படின்னு. நீ போய் நம்ம கை பக்குவத்தை வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. நான் அந்த கைராசி டாக்டரை சொன்னது ஒரு தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கைராசி டாக்டர் இருக்கிறாருங்களே, அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ், தந்தி கொடுத்துட்டான். சொந்தக்காரன் பூரா வந்துட்டான். எவ்வளோ பேர், 30-40 பேர் வந்துட்டான். வந்தால் அப்பா இழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படி இழுத்துக்கிட்டே இருக்க தவிர போக மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு. 1 நாள் 2 நாள் 3 நாள் இழுத்துக்கிட்டோம். சரி, இது வந்த உணவை போயிட்டு வருவோன்ட்டு போகலாம்ல, ஒரு தடவையாக இருந்து முடிச்சுக்கிட்டு போவோங்கிறான். இப்போ அவருக்கும் போக மாட்டேங்குது, இவனும் போக மாட்டேங்கிறான். 10 நாள் ஆகிட்டு சார். திண்ணையிலே படுத்துருக்கானோ எல்லோரும், 25-30 பேர் படுத்துருக்கான். அதில் ஒருத்தர் சொல்கிறான், டெய்லி இட்லி போடாதீங்க, ஒரு நாளைக்கு பூரி வச்சுங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், நாங்கள்லாம் 11 மணிக்கு ஒரு டீ குடிப்போங்கிறான். இவனே என்னடா இருக்கிற காசெல்லாம் இதில் செலவாக போயிட்டா எப்படி அவரை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கான். இவன் பூரி கொண்டாங்கிறான். அவன் பார்த்தான், சரி சரின்ட்டு இருந்தான். தூக்கம் இல்லை. ராத்திரியில் அப்படி கிளம்பி ரோட்டில் அப்படி நடக்கிறான், தூக்கம் வராமல். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான், என்ன என்னமோ கவலையாக்குற மாதிரி இருக்கீங்க. இல்லையா, அப்பாவுக்கு சீரியஸாக இருக்குன்னொன்னே முடிஞ்சிடும்னு நினச்சி நான் தந்தி கொடுத்து தொலைச்சிட்டேன். எல்லா பேரும் அந்த திண்ணையில் பார் எல்லாம் படுத்துருக்கான். 10 நாளாக பெரிய செலவு, பணம் ஓடிக்கிட்டே இருக்கு, பாருக்கு நிற்க மாட்டேங்குது, இவனும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு.
அதான் கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறது. அவன் சொன்னான், என்ன 10 நாளாக நீ பார்க்குறிய நியாயமா? நம்ம டாக்டர்கிட்ட உடனே கொண்டு காட்ட வேண்டியது தானே. காட்டினா உடனே என்ன அப்படி சொல்கிறீங்க? தெரியாத உனக்கு? நீ மட்டும் நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும்யா, ஒரு 100 ரூபா செலவாகுமா? கொண்டு காட்டு, நான் என்ன நடக்குதுன்னு பாரு. இவன் கொண்டு போகிறான். மறுநாள் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய், என்னப்பா டாக்டரு, என்னப்பா? ஐயா, ஒரு 10 நாளாக அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. எல்லாம் வந்தவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ரொம்ப செலவாகுது. அப்புறம் அடுத்த வீட்டுக்காரர் தான் சொன்னார், உங்கள்கிட்ட போனால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார். எத்தனை நாளாச்சு? 10 நாள். அறிவில்லை உனக்கு? அன்னைக்கே கொண்டாட வேண்டியது தானே. இந்த கொண்டாக்கி எவ்வளவு தான் உங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு கையை வந்து பிடிக்கிறார். கைராசி டாக்டர்னு எப்படி பேர் வந்ததுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்படி தொடுறாங்க, தூக்கிட்டு போன்ட்டான். அந்த ஆளுக்கிட்ட போகிற கேஸு எதையும் அழைச்சிக்கிட்டு போகணுன்னு அந்த ஆள் வாயால் சொன்னதில்லை. தூக்கிட்டு போமா, தூக்கிட்டு வந்துட்டான். அவர் தான் கைராசி டாக்டர். எப்படி கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னு தான். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், என்கிட்ட சென்னைக்கு வந்துட்டு நான் போய் திருவாரூரில் இறங்கி விடிய காலம் 4 மணி போகிறேன். இவர் வந்திருக்காரு போல இருக்கு அந்த ட்ரெயினில், எனக்கு தெரியாது. பின்னாலேயே வர்றவர் புலவரேன்னார். ஆஹா, அவர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னுட்டு திரும்பி பார்த்தேன். நில்லுங்க அப்படின்னார். இல்லை சார், கொஞ்சம் அவசரமாக ஏன்னா அவர் கண்ணில் படுறதே அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி நம்ம போவோமே அப்படின்னுட்டு, சார் நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க சார். எப்படி போவீங்க? நான் ஒரு ஆட்டோ கட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டில் விட்றேன், வாங்க. ஏன் வந்து போகிறீங்க? சும்மா நில்லுங்க. ஆக அவர் விட்ற மாதிரி இல்லை. சரி ரைட்டு, பார்த்துருவோம். தொடாமல் பார்த்துக்கிட்டோம்னா சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே வாங்க அப்படின்னார். டிரைவரை பின்னால் உட்காரப்பா அப்படின்ட்டார். டிரைவர் பின்னால் போயிட்டார். இவர் முன்னாடி உட்காந்து ஓட்டுறார். ஆச்சரியம் சார், அந்த ஆளுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்கள். இப்படி போயிட்டே இருக்கிற போது எய்த்தாப்பில் ஒரு டெட் பாடி ஒருத்தர் தூக்கிட்டு வர்றான். அதை பார்த்தார் சார். இப்படி ஓரமாக கொண்டு வண்டியை நிறுத்திட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறான் சார். அடப்பாவி, என்னமோ ஒரு குத்தவைக்கு எடுத்தவன் மாதிரி கேட்குறான் சார் அந்த ஆள். நான் இல்லாத போது சார், யாரோ இந்த வேலையை பார்த்துருப்பானோ, விடுங்க, என்னை கொண்டு முதல்ல வீட்டில் விடுங்க சார். அவர் தான். நான் அதுக்கு பிறகு என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டது அந்த விஷயத்தில், எனக்கு பாட்டி செத்ததில் அதுக்கு பிறகு வர்றவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், பாட்டியம்மா ஆமாம் உட்காருங்க, என்ன பண்ணிச்சம்மா, ஒன்றும் பண்ணலைன்றேன். ஏன் எது சொன்னாலும் கேள்வி கேட்குறான். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன தான் பண்ணிச்சு அப்படின்னா, விதி முடிஞ்சு போச்சியா? அது சரிதான்ட்டான். இப்போ விதி முடிஞ்சது, அது எப்படி முடிஞ்சதுன்னு எவனும் கேட்கல. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது விதி. நல்லா வந்துட்டார், அவன் விதி சார். சார் நல்லா சம்பாரிச்ச பணம்லாம் போயிட்டு சார், விதி. இதுக்கும் விதி தான் சொல்லுவான், அதுக்கும் விதி தான் சொல்லுவான். எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம அதை விட்டு அங்கே காட்டினேன் இங்கே காட்டினேன்னு சொல்லக்கூடாது. விதி முடிஞ்சிட்டு. விதிக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறது உண்டு. நாங்கள் விதிக்கு என்னன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி 91வது நாள் 91வது நாள் அவன் என்ன செய்கிறான், மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறா. அப்படி பார்த்துட்டு கேட்டான், இன்றைக்கும் இதுதானான்னா. 90 நாளாக அவள் அதே டிஃபன் தான் வைக்கிறா. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படல. அதை பார்க்குற நிலைமையில் அவன் இல்லை. 91வது நாள் டிஃபனை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கும் இதானான்னா. அவள் சொன்னா, என்றைக்குமே இதாங்க அப்படின்னா.
என்ன அப்படின்னா, எனக்கு இதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாது. அப்போ இவன் மேலே குற்றம் இல்லை, வாங்க, இவன் மேலே ஒன்றும் குற்றம் இல்லை, தெரியல, தெரிய வைப்போம். பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனான். எல்லா பலகாரத்தையும் பார்த்தா ஆசை வரும்ல, அது செய்யணும் இது செய்யணும்னு இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருவான்னு நினச்சிக்கிட்டு அங்கே போனான். இந்த பயலுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அங்கே போனோடனே நம்ம டீ கடைக்கு போனாக்கா அவர் வந்து கேட்பார், என்னப்பா இருக்கு அப்படின்னா வரிசையாக எல்லாத்தையும் சொல்லுவான். அங்கே அப்படி இல்லை, ஒரு மெனு கார்டை கொண்டாந்து அப்படி நீட்டுறான். அதை வாங்கி இப்படி பார்த்தான், எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது 1 2 3 ஒரு 10 வரைக்கும் தெரியும். இப்போ என்னடா தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. அப்படியே பார்த்தான், நம்பர் 8 கொண்டாடினான். அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. இவ்வளவு நாள் அவள் வச்சது ரவா உப்புமா, அது பிடிக்காம தான் அவன் 8ங்கிறான், அது ரவா உப்புமாவாக வருது. என்னடா இது யோசனை பண்ணுறான். நம்ம நம்பர் 8 சொன்னோம், அது இப்படி வந்துடுச்சே, இப்போ மாற்றி சொல்லணும். எதை சொல்கிறது? 7ன்னு சொல்கிறோம்னு வச்சுங்க, அது அரிசி உப்புமாவாக இருந்தால் என்னடா இது இங்கிலீஷ் தெரியாதது பெரிய கஷ்டமாக இருக்க அப்படின்ட்டு மற்றவன்லாம் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தான், அது சொல்லலாம்ல அப்படின்ட்டு. அதில் பக்கத்தில் உள்ளவன் என்ன செய்கிறான், அவனுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு. அதுவும் முடியாமல் போயிடுச்சு, அவன் அதை திங்கிறானே. ஆனால் பாதி தின்னுட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு சொல்லுவான்ல, அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அதையே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா. அவன் சாப்பிட்டு முடித்தான். வேற வந்து கேட்குறான், சார் நெக்ஸ்ட்டுன்னா. அவனுக்கு தான் ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும்ல, ரிப்பீட்டுன்ட்டான். அதையே கொண்டாங்கிறான் அவன். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்குது போல இருக்கு, நம்ம அதை கேட்காம ஏன்டா இதை கேட்டோன்ட்டு இவன்ட்டு வந்து சார் நெக்ஸ்ட்டுன்னா ரிப்பீட்டுன்னா. இதை என்ன சொல்கிறான், ரவா உப்புமாவை இவன் விட்டுள்ளான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் விதி. நான் விட்டுடலான்னு நினைக்கிறேன், முடியல. ஒன்றே ஒன்று வச்சுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? நம்மளால் முடியல, 4 காரணத்தை சேர்த்து ஏன்யா நீ வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறேன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவான்? எங்கள் அப்பா ஒன்றும் வச்சுட்டு போகல, என்ன எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் படிக்க விடலை, அப்படி இப்படின்னு 1000 சொல்லுவான். நான் ஒன்று சொல்கிறது, நாங்கள்லாம் ஒரு சின்ன கிராமம், விற்குடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குங்க, அதில் கல்வெட்டெல்லாம் இருக்குது. அந்த கல்வெட்டுகளை படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் வாத்தியார் எங்களுக்கு சொன்னார். சரின்ட்டு அங்கே போனோம். போனால் மத்தியானம் சாப்பிட்ற, அந்த ஊரில் டீ கடை கூட இல்லை, எங்கே சாப்பிட்றது? ஒன்றும் முடியல. சரின்னு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் பட்னியாகவே வந்தோம். அங்கே உள்ளவர்கிட்ட சொன்னோம், என்ன சார் இந்த ஊரில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னேன். சரி நான் குறுக்கலையாட்ட சொல்கிறேன், நாளைக்கு மணி அடிக்கும்போது வாங்க, மத்தியானம் உச்சி காலத்துக்கு மணி அடிப்போம், அப்போ வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட கொண்டு வந்து சொல்லி தர சொல்கிறேன், பட்டை சோறு 2 கூட கிடைக்கும் அப்படின்னு. சரி, மறுநாள் மணி அடிப்பார், நாங்கள் போவோம், பட்டை சோறு கொடுப்பாரு, நாங்கள் ஆள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொழுதை ஓட்டிட்டோம். அது ஒரு 4-5 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு வாரமாக மணியே அடிக்கிறது இல்லை. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போவோம், அவர் போயிட்டாருமா, அல்லது முன்னாடி போவோம், இன்னும் வரலம்மா, இது மாதிரிலாம் இருந்துச்சு. அட என்னடா இது மணி அடித்து தொலைக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த குறுக்களை பார்த்தோம். அவர்கிட்ட கேட்டோம், ஏயா மணி அடிக்க மாட்டேங்கிறிய ஐயா அப்படின்னு. அதுக்கு அந்த குறுக்கள் சொன்னார், மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குங்கன்னார். என்ன ஐயா காரணம்? 4. இந்த மணியை மாற்ற கொக்கி இருக்கு பாருங்க, அது உடஞ்சி போச்சு. ஆமாம், அது உடஞ்சி போனால் கீழே விழுந்துடும்ல, மணி அடிக்க முடியாது. அப்படியா? சரி. 2வது காரணம், அது அடிக்கிற கயிறு அறுந்து போச்சு.
ஆல் ரைட். மூணாவது, அடிக்கிற பையனுக்கு முந்தா நாள்லேருந்து கடுமையான ஜுரம். அப்புறம் எப்படி அடிக்க முடியல. நாலாவது காரணம், ஒரு வாரத்துக்கு முந்தைய அந்த மணி காணாமல் வச்சுட்டான். ஏண்டா முண்டம், காணா போனது தானடா காரணம். பாக்கி எல்லாத்துக்கும் எதுக்கு? காணா போன மணியில் கொக்கி இருந்தால் என்ன, போன என்ன? காணா போன மணியில் கயிறு இருந்தால் என்ன, போனேன். இவன் அது ஒரு வாரத்துக்கு முந்தைய காணா போச்சு, இவனுக்கு நேற்றிலேருந்து ஜுரம், அதை போய் காரணம் சொல்கிறியே என்ன? நாம் 1000 காரணம் சொல்கிறோமே, ஒரே காரணம்தான், நமக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஒன்று சொன்னான் பாருங்க, அருமையான கவிதை, கவிதைகள்லேயே ரொம்ப உயர்ந்த கவிதை. வெறும் கை என்பது மூடத்தனம். என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க கையில் முன்னேறத்துக்கு அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அப்புறம் வேற என்ன செய்யறதுன்னா, விரல்கள் 10 மூலதனம்னா, 10 விரல் இருக்குல்ல, அதை வச்சு நீ உழைச்சி சாப்பிடலாமே அப்படின்னு எழுதியிருக்கானே, அந்த கவிதைக்கு நிகரான கவிதை இல்லை. எந்த காரணத்தையும் சொல்லாத. காரணங்கள் 1000 சொல்லலாம், அவைகளெல்லாம் உண்மையான காரணங்கள் இல்லை. ஒரே காரணம், நீ சோம்பேறி, உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதனால நீ அப்படி போயிட்டேங்கிறத முக்கியமானது. நான் ரொம்ப நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் எப்படி இருந்தாலும், நான் சாரோட நண்பர், நான் சார்கிட்ட கோபமாக பேசுகிறேன். இப்போ சார் திரும்ப கோபமாக பேசலாம்ல? சார் என்ன நினைக்கிறாரு, எப்பவும் இப்படி பேச மாட்டாரு, இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாரு, ஏதோ ஒரு காரணம், சரி சரி நாளைக்கு சரியாக வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாருன்னா என் கோபம் ஆறிடும். என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று சொல்லட்டுமா? முக்கியமானது. எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. முதல் இரவு என் நண்பர்கள்லாம் வந்தான். எல்லா பையனும் சொல்கிறான், டேய் ஜாக்கிரதையாயிருன்னு. என்னடா முதல் இரவுன்னா, நீ ஜாக்கிரதையா, நீ தான் முதல்ல பேசணும், அவங்க பேச மாட்டாங்க, நீ தான் பேசணும். நல்ல விதமாக பேசு, உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி நல்ல செய்தி பேசு, பேசி உன்னுடைய உரையாடலை ஆரம்பி அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் சொல்கிறானுல, அவனு எவனுக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான், என் விதிடா, சரி உட்காரு அப்படின்ட்டு சொன்னேன். கடைசியில் இதுமாதிரிலாம் சொல்லி நான் டைலாக்லாம் தயார் பண்ணி எல்லாம் சுமூகமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டா. என்ன சொன்னா தெரியுமா? இந்த பாருங்க, நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லை. இன்னைக்கு தான் வந்திருக்கா. நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை அப்படின்னு. இப்போ நான் என்னங்க செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்? என் மனசில் என்ன எண்ணம் ஓடுது தெரியுமா? ஒரே அறை விட்டு வெளில வச்சிடுவோமா, அம்மாவை போய் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு நினப்பு வருது. அப்புறம் நினச்சி பார்க்குறேன், வந்தால் வந்த வேலையை பார்க்கணுமே தவிர, வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கக்கூடாது. இப்போ ஹியூமர் கிளப்பில் பேசுறதுக்கு வான்னு சீதாராமன் சார் என்னை கூப்பிட்றாரு. நான் அங்கே போய் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு தான் என்ன கேட்பார், யோ வந்தால் வந்த வேலையை பாரு சொல்லுவார்ல. நான் என் மனசில் நினைக்கிது, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னுட்டு அம்மாவை காப்பாற்ற வேண்டாமா, அம்மாவை நாளைக்கு பார்த்துக்குறோம், இப்போ என்னப்பா அப்படின்ட்டு. நீ சொல்கிறது கரெக்டுன்ட்டேன். நானும் ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவை கவனிச்சிட்ருக்கேன், நீ சொல்கிறது தான் சரின்னு. சரி, மறுநாள் காலையில் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மா, ராட்சசின்னு சொன்னான். அவள் சொன்னது இருக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னாங்க.
நான் அனுசரித்து போயிட்டேன் அப்படின்னா, அதான்டா கரெக்டு, உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லலைடா அப்படின்னு. இது இப்படி நடந்ததா? இது ஒன்று வச்சுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவனுடைய கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவை ராட்சசின்னு சொன்ன என் மனைவி தான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள் எங்கள் வீட்டில் உண்டு. இந்த 4 மருமகள்லையும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது என் மனைவி தான். இந்த மாற்றம் எப்படி வந்தது இடையிலேன்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது தான் காரணமே தவிர வேற இல்லை. புரியாமல் ராட்சசியா வரும்போதே மாமியாரை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தில் வந்ததுனால அப்படி பேசுனாங்களே தவிர, பிறகு பேசும்போது ஒருவர் புரிந்து கொள்ளும்போது எல்லாமே நல்லா வந்துடுது. ஆகையினால் எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராமல் நல்லா நினச்சி பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சது நான் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறது பழக்கம் உண்டு. இப்போது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி கடவுள் பக்தி இல்லை. இதை நான் சொல்லியிருக்கேன். 2-3 பேர் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி கொஞ்சம் அதை சொல்லுங்கன்னாங்க. அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. கடவுள் பக்தியே கிடையாது. சாமி கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். நான் கோயிலுக்கு போகாததுனால சாமிக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் எவனையும் போக விட மாட்டேன். எவனே அறிவு உள்ளவன் கோயிலுக்கு போவானா அப்படி இப்படின்னு தடுப்பேன். கல்யாணம் ஆகி கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்கல்ல, கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன் என் மனைவிட்ட, நீ போயிட்டு வா, நீ எனக்கு பதிலாக நீ எனக்கு சேர்த்து நீயே சாமி கும்பிட்டு வா அப்படின்னு. என்ன ஆச்சு, 1 வாரம் போயிட்டு வந்து என் மனைவி கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு. எனக்கு இருக்க நான் சாமி கும்பிடலாமான்னு. நீ வேணா கும்பிடு, நான் கும்பிட மாட்டேன். நான் தினம் எங்கள் ஊரில் இருக்கிற போது கோயிலுக்கு போவேங்க, அதுமாரி போகட்டுமா? நீ போ, நான் வர மாட்டேன். அதுமாரி ஒரு 4-5 நாள் போயிட்டு வந்து ஒரு நாள், இது பாருங்கள், நான் தினம் சாமி கும்பிட்றதுக்கு தனியாக போகிறேன்ல. ஆமாம், இந்த சின்ன பிள்ளைங்க அங்கே நிற்கிறவனுவோ கேலி பண்ணுறானுவோ, அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் ஆத்திரம் வருமா வராதுங்களா? என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிக்கிறான்னா கோவம் வரும்ல. எனக்கு வரல சார், எனக்கு வரல. என் மனசில் என்ன ஓடுது, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னா நம்மளுக்கு தானாக வந்திருக்கு. ஆனால் இதை பொண்டாடிக்கிட்ட சொல்ல முடியாது, பார்த்தீங்களா? அதனால் எந்த அவன் இடித்தவன் சொல்லு அப்படி இப்படின்னு சும்மா சத்தம் போட்டேன். என் மனைவி அறிவாளி. இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, உங்களை கோயிலுக்கு கூப்பிடலங்க. அப்புறம் இந்த வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன். எனக்கு அது தேவலாம் போல் இருந்துச்சு. சரின்னு போனோம். கோயில் வாசல்கிட்ட போனோன்னே இங்கேயே நில்லுங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி அப்படி போட்டுட்டு போனேன். இங்கே வா, உன் செருப்பை நான் பார்த்துக்கிட்டு நிற்கணுமா? இங்கே இந்த பாருங்க, உங்களை என் செருப்பை பார்த்துக்க சொல்லி நான் சொல்லலையே. அப்புறம் இங்கே போட்டால் என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? காத்தாடி ராமமூர்த்தி சாருக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்ட, 2 பேரும் சேர்ந்து இருங்களேங்கிறான். எனக்கு அவமானமாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. சரி போயிட்டு வான்ட்டேன். போன உடனே ஒரு 2 பேர் வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு.
ஆத்திரம்னா நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாகப்பட்டு அப்படின்ட்டு, யோ என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுது ஐயா, போயா அப்படின்னு. போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான், சார் பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்ட்டு போகிறான். என் மனைவி வந்தவனு சொன்ன, நீ பாட்டுக்கு போட்டு போயிட்ட, வர்றவங்களாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், தேவையா இது எனக்கு அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், உள்ளே போயிடுவோம். எங்கே உள்ள? கோயிலுக்குள்ளே. நான் தான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன்? கல்யாண மண்டபத்துக்கு போகிற மாதிரி உள்ளே வாங்கலாங்க. நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிட்டு நிற்கிறத விட இது தேவலாம் அப்படின்ட்டு மறுநாள் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுட்டு உள்ளே போயிட்டோம். அன்னைக்கு தான் நான் பூஜை நடக்கிறத பார்க்குறேன். கற்பூரம் காட்டுறாங்க, கற்பூர ஆரத்தி நடக்கிற நேரத்தில் நான் பாட்டுக்க நிற்கிறேன். நமக்கு தான் பழக்கம் இல்லையே. என் மனைவி என்னை ஒரு இடித்து, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னா பார்த்தா எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், கும்பிட்றாங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்க, இந்த பாரு அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குது, கும்பிட்றான். எனக்கு தான் அது இல்லையே. இந்த பக்தி இருந்தால் என்ன இல்லைன்னா சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிட்றதுன்னு அதுக்கு என் மனைவி சொன்ன உதாரணம் தான் அருமையான உதாரணம். இந்த பாருங்க, தேசிய கீதம் இருக்குல்ல, ஜனகணமன யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? குண்டு வைக்க வந்தவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் ஜனகணமனை சேர்ந்துக்கிட்டு தானே பாடுவான். அதுமாரி சும்மா நீங்கள் கும்பிடுங்கன்னா. எனக்கு அப்போ தான் பள்ளிக்கூடத்து நினைப்பே வந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்பான், காலையில் ப்ரேயர்லாம் நடக்கும். கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு கிளாஸுக்கு எல்லோரும் போவாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர்கள் அந்த ஓரமாக நின்று பிள்ளைகள் பேசாமல் கொள்ளாமல் பார்த்துக்குவோம். 12ஆம் வகுப்பு படிக்கிற பையன் சார் வரிசையாக நிற்கிறானுவ, நான் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில் தேசிய கீதம் பாடுறாங்க. நான் நிற்கிற இடத்துல உள்ள அந்த பையனுக்கு ஒரு வரி கூட தேசிய கீதம் தெரியல சார், ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காதை கொடுத்தா கன 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 கனன்னு கேட்குறான் சார். ஜனகன மன அதிநாயகம்லாம் இல்லை, கன 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 கனவிலே ஓட்டுறான் ஃபுல்லாக. கடைசியில் ஜெயஹேங்கிறதுக்கு என்ன பண்ணுறான், அஹேங்கிறான். இங்கே வாட, தனியாக அழைச்சிட்டு போய் எங்கே தேசிய கீதம் பாடு அப்படின்னு. தெரியாது சார். ஏண்டா 12 வருஷமாக அதை காதில் வாங்குற, இன்னமும் மனப்பாடம் ஆவலியாடா உனக்கு அப்படின்னு. ஆவலியா சார்? நாளைக்குள்ளே நீ படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணி எனக்கு சொல்லி காட்டணுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா அல்லது அதுக்கு பதிலாக இதை செய்யவா? போடா. எனக்கு அந்த நினப்பு வந்தது. நான் கையை எடுத்து கும்பிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு பிறகு நான் கையை எடுக்கலை. நான் பெரிய சாமி பக்தனாக போயிட்டேன், கடவுள் பக்தியில் மூழ்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது. நாம் கடவுள் பக்தி இல்லாமல் இருந்ததுனால பக்தி இலக்கியங்களையே படிக்கலை. தேவாரம் படிக்கலை, திருவாசகம் படிக்கலை, ஒன்றுமே பெரிய புராணம் எனக்கு தெரியாது. அவைகளெல்லாம் அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பித்த போது தெரிஞ்சுது, தமிழில் பாதி இதில் இருக்க, அதை விட்டுட்டு இருந்தமே இவ்வளவு நாளும் அப்படின்னு. அதுக்கு படிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை காட்டுற மாதிரி திருவாசகத்திலே ஒரு பாட்டு இருக்கு. திருவாசகத்திலே ஒரு வாசகம் மாணிக்க வாசகர் பாடுறார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன், ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இது ஒரு திருவாசகம். ட்ராமாவில் நடிக்கிற மாதிரி நான் உன் மேலே அன்பு உள்ளவன் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாங்கிறார். யார்? மாணிக்க வாசகர். அந்த அன்பை உண்மையான அந்த வேஷத்தை மாற்றி உண்மையான அன்பா ஆக்கு
அப்படின்னு அவர் கேட்குறார். நான் கேட்கல, ஆனால் உண்மையான அன்பாக இறைவன் மாற்றி அளித்தான் என்றால் என் மீது இறைவன் எவ்வளவு அன்பாக இருக்கான். வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை மனைவியினுடைய நல்ல அணுகுமுறை. எனக்கு இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே வரியில் அவள் சொல்லலாம், சாமி கும்பிட்றியா இல்லையா ஐயா அப்படின்னா, முடியாது, என்ன செய்வப்போ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கு பதிலாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போய் அதில் சேர்த்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அப்படி திருத்தணும். எங்கள் திருவாரூரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தா சார், எங்கள் ஊருக்கு ஒருத்தி வந்தா, இன்றைக்கி தான் வந்திருக்கா. வரவேற்பெல்லாம் நடந்தது. வேர்த்து விறுவிறுத்து போய் ரூமில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கா. எதிர்த்த வீட்டில் 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன ஒருத்தி, அவள் இங்கே வந்தா. தங்கச்சி, நீ இன்றைக்கி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்க, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தையே இங்கே வந்துட்டேன், நான் உனக்கு சில ஐடியாவெல்லாம் சொல்கிறேன் கேளுன்னா. சொல்லுங்க அக்கா, என்ன செய்யணும்னு. புருஷனை எப்போதுமே கையில் வச்சுக்கணும். அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும்? அவர் கடத்தருக்கு போக மாட்டார். இந்த கையில் வச்சுக்கணும்னா கையிலேயே வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை, நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். எப்படி அந்த வித்தையை சொல்லி கொடுங்க அப்படின்னு. இந்த பார், நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன், அதே மாதிரி நீயும் சொல்லு. என்ன சொன்னீங்க? இந்த ஐயா, இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட நாக்க அறுத்துடுவேன். சீட்டு விளையாடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு வச்சுக்கிட்ட கையை வெட்டிடுவேன். அவனோட பேசியிருந்தேன் இவனோட பேசி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தே காலை வெட்டிடுவேன். அந்த மாதிரிலாம் கடுமையாக சொன்னேன், அதே மாதிரி நீயும் சொல்லுன்னா. இன்றைக்கி வந்தவ கேட்டால், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க அதை கேட்டு தெரிஞ்சிட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொல்லி தான் போயிட்டா இருக்கிறீங்களே, எனக்கும் அதே யோசனையை சொல்கிறீங்களே ஏன் அக்கான்னு கேட்டா. இல்லை, நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆளாக இருக்கும்னு பார்த்தேன். அப்படி சொல்லி திருத்த முடியாது. என் மனைவி கையாண்ட முறை உயர்தரமான முறை. ஆகையினால நம்ம வாழ்க்கையில் எதையுமே சிந்தித்து பார்த்தால், ஒரு நகைச்சுவை உணர்வோடு பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், சிறப்பாக இருக்கும். அது சொல்கிறாரில்ல சித்ரா, என்ன தெரியுமா சித்ரா, வேறு ஒன்றும் இல்லை. இது சித்ராவை, அது ஒரு வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம். அதை எப்போ எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, கம்பராமாயணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற போது அந்த ஞாபகம் வந்துச்சு. அது சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடியில் ஒரு சின்ன ரூம் கட்டுவோம்னு ஏற்பாடு பண்ணேன். உட்காந்து படிக்கிறதுக்கு தனியாக இடம் இல்லையேன்னு. அது கட்டிக்கிட்டு இருக்கிற போது ஒரு நாள் காலையில் கடத்தருக்கு போனேன். நேரமாயிட்டு மத்தியானம் 1 மணி, நல்ல வெயிலில் திரும்பி வர்றேன். வேர்த்து ஊற்றுது, மயக்கம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து இந்த பைக்கை இன்னும் உள்ளே வைக்கல, அதுக்குள்ளே அந்த கொத்தனார் மேலே இருந்தவர் இறங்கி ஒடியாந்து, எங்கேயா போனீங்க நீங்கள் என்னார். என்னடா இந்த ஆள் இந்த திட்டுறான். ஏய்யா, நான் எங்கேயாவது போகிறதுன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டா போகணும். இல்லையா, 3 கம்பி வேணும், 10 mm கம்பி, அது இல்லாமல் வேலையே நின்று போயிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு போட்டீங்க. இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு சும்மா காற்று வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஐயா, அப்படியா, இப்போ என்ன வேணும் உனக்கு? 10 mm கம்பி 3 வேணும், வந்தால் தான் வேலை. இதை வாங்கிட்டு வர்றேன். நான் மனசில் என்ன ஓடுது, இதை எப்படி வாங்கிறது, எதில் வச்சு 3 கம்பியை தூக்கிட்டு வர்றது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வெயிலில் எப்படி மறுபடியும் 2 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வர்றதுன்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறேன் சார். தெரு முனையில் போய் திரும்புகிறேன். அங்கே ஒரு கிழவி, 75 வயசு கிழவி நின்றுக்கிட்டு கையை காமிச்சது. நில்லுங்க சார் அப்படின்னு. நின்ன. என்னம்மா அப்படின்னா, சார் உங்கள் பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு.
இப்போ எனக்கு அது தேவை ரொம்ப. இப்போ கம்பி எப்படி வாங்கிறது, எப்படி கொண்டாடுறது, இந்த வெயிலில் எப்படி, இந்த கவலையில் நான் போயிட்டுருக்கேன். நீ பிடிச்சி நிறுத்தி இடையில உங்கள் பேச்சு சரிம்மா விடுமா அப்படின்னு கிளம்பி வண்டியை வேகத்தை உண்டாக்குனேன். அவள் டக்குன்னு அந்த கழுவி ஒன்று சொன்னிச்சு பாருங்கள், என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர் சார்ந்துச்சு. இந்த கிழவியை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் சித்ரான்னு ஒன்று அப்படி போக முடியல. அதாவது என்னன்னா, டக்குன்னு வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். என்னம்மா உங்கள் வீடு எங்கே இருக்கு, அப்படியே போகிறீங்கல்ல அங்கே போய் அப்படி அது சொல்கிறத பார்த்தா 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணேன், இப்போ நினப்பு வருது இல்லை, கம்பி வாங்கணும், வெயிலில் வரணும். இதில் இடையில எனக்கு அப்போ வயசு 75 வயசில் சித்ராங்கிற பேர் நம்மளை இப்படி மயக்கலாமா, மரியாதையாக போய் கம்பி வாங்கலாமான்னு நினச்சேன். எதுக்கும் வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு உட்காருமா பின்னாலேன்ட்டேன். அறிவு உணர்ச்சி 2 சண்டை போடுற போது உணர்ச்சி தான் அறிவை வென்று விடும் இல்லை. நம்மளை என்ன பண்ண சாப்பிடாதேன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். 2 இட்லி ஒரு வடை வைக்கிறான், வடை வேண்டான்னு சொல்லணும்ல. அறிவு சொல்லுது வடை வேண்டான்னு, உணர்ச்சி சொல்லுது தின்னுடா, ஒரு நாள் தின்னா என்ன ஆகிட போகுது போ. இப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பாட்டுக்க இருக்கிறோம். அது மாதிரி அறிவு உணர்ச்சி என்ன பண்ணிச்சு, உட்காந்துட்டு போனால் 5-6 கிலோமீட்டர் இருக்குது அது வீடு. போய் இறங்கினோடனே வாமா உள்ளே உள்ளர முன்னாடி ஏறி போயிட்டு வாங்க சார் வாங்க சார். போய் இப்படி பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும். என்னடா இது, என்னமோ சொன்னிச்சு ஒன்றுத்தையும் காணுமேன்ட்டு இப்படி பார்த்தேன். இருங்க சார், இந்த சித்ராவை கூப்பிட்றேன், சித்ரா சித்ரான்னுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு போகுது. போய் ஒரு ரூமுக்குள்ளே பூந்து வருது. சார் இப்படி பிடிச்சி அதை அழைச்சிக்கிட்டு அதால் நடக்க முடியல, மெதுவாக தள்ளிக்கிட்டு வருது. மெதுவாக தள்ளிட்டு ஒரு அடியாக தள்ளிக்கிட்டு வருது. எனக்கா உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா அப்படின்னு சொல்லுது, மனசு சொல்லுது. கிட்ட அடுத்தபடி இந்த நாக்காயில் கொண்டு அதை வைக்கிது. அந்த அம்மாவோட உட்கார முள்ள பொத்துன்னு உழுவுது. இதான் சித்ரா எங்கள் அக்கா அனுச்சு. நல்லதும்மா நான் வர்றேன் அப்படின்னேன். இருங்க காப்பி குடிச்சு, காப்பி ஒன்றும் வேணாம், என்னை விட்டினா போதும். அந்த சித்ரா சொல்லுது, கொஞ்சம் இருக்கு சார், உங்கள் பேச்சை கேட்டுட்டு சார் ராத்திரி பூரா. சரிம்மா நான் போகணுமா, அந்த கம்பி வாங்க போகணுமா. இல்லை சார் கொஞ்சம் இருங்க சார், எங்கள் அத்தை மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதோ வந்துடுவாங்க, அவங்களுக்கும் உங்கள் பேச்சு. நீயே போதும், உங்கள் அத்தை வேண்டாம், விடு ஆளை அப்படின்ட்டு வந்தோம். எதுக்கு சொல்கிறேன், இந்த சபலம் வந்தால் மனுஷனுக்கு என்ன பாடுபடுத்துது அப்படிங்கிறதுக்கு. அது சிரிக்கிறார் பாருங்க, சார் சிரிக்கிறத பார்த்தா என் வயசு இருக்கும்ப்பா அவருக்கு, சாருக்கு, அவருக்கு சிரிக்கிறாருன்னா இதே மாதிரி அங்கேயும் ஏதாவது நடந்திருக்கும். ஜெயராஜ் சாரு என்னென்ன செஞ்சிருக்காரு அந்த காலத்தில். நீங்கள் எப்படி இவ்வளவு நல்லா படம் போடுறீங்கன்னு நான் சில சமயத்தில் யோசிக்கிறது. அப்போ இருந்தது உங்கள் பார்வை அப்படி இருந்திருக்கு, அதனால நீங்கள் போட்டிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. இதே இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் சார், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். பார்த்தீங்கள்ல, அடுத்த மீட்டிங்கில் திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறது. ஆகையினால திருக்குறள் சொன்னால் இன்னும் 10 நிமிஷம் ஆகும், விடை பெற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறத பார்த்தா நல்லா கேட்குறீங்க பாருங்கள். இதை பார்த்தாக்கா எப்படி ஒரு ஆசை வருது, அதை போட ட்ரெயினுக்கு போனால் என்ன போகலாம், என்ன 2 மணி நேரம் பேசுவோம்மா அப்படின்னு நினைக்கிது. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அதுக்கு தாண்டா அமைதியாக இருக்கக்கூடாது, ஏதாவது கஜாமஜான்னு பேசியிருந்தோம்னா இந்த ஆள் முடிச்சிருப்பான், முடிக்க மாட்டேங்க நான். ஆனால் நான் பேச மாட்டேன் சார், ஒன்று வச்சுங்க. செல்லு சுக்கிஷம் செல்லு. ஆமாம் 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 ஒரு ஏற்பாடு பண்ணுவார். ஆமாம் ரைட். அதாவது
நீங்கள் உங்கள் செல்லு எப்படி முத வாங்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாரு. மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இதை நான் ரொம்ப நாள் வாங்கலைங்க. இது வந்தபோது இது நமக்கு எதுக்கு, போகிற இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்கணுமா, வேண்டிய இல்லையேன்னு தான் இருந்தேன். சுகி சிவம் என்ன பண்ணார் என்கிட்ட, யோ உங்களை தொடர்பு கொள்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் லேண்ட் ஃபோன் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டிய இல்லைங்க என்ன. இல்லை எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல, பேசுனா அவங்க கடத்தலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீ வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, நீ கையில் வச்சுருந்தீங்கன்னா பேசலாம்ல என்னார். சார் எனக்கு வேண்டான்னா அதோட விடுங்க சார் அப்படின்னு. சுகி சிவன் சொன்னார், அப்படியா சொல்கிறீங்க இருங்கன்னுட்டு நோக்கியா ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டார். அவர் செலவுலேயே வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இதை வச்சுங்க அப்படின்ட்டு சிம் கார்டு அது இதெல்லாம் போட்டு கொடுத்தார். நான் சொன்னேன், போட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போருமா, இது ரிப்பேர் ஆனால் யார் பண்ணுறது, அதுவும் நாங்கள் வந்து செய்யணுமா, ஒன்று செஞ்சால் முழுமையாக செய்யணும் சார். சரி இது கெட்டு போச்சுன்னா வேறு வாங்கிக்கோங்க, அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க. நீங்கள் இதே மாதிரி நான் என்ன பண்ணேன் சார், எப்போ அவர் வீட்டுக்கு போனாலும் அந்த ஃபோன் வீணாக போயிடுச்சு சார் அப்படிங்கிறது, அவர் பிஏயை விட்டு அவருக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாம்பார். 3 ஃபோன் வாங்கிட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ அது சரியாக இல்லை, இந்த ஃபோன் சரியாக இல்லை. அவர்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்கிறத விட நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறவர் சேகர், அடுத்த ஃபோன் சேகர்கிட்ட வாங்கிடுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சேகர்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். நல்ல இப்போ வச்சுருக்கிற ஃபோனை விட நல்ல ஃபோனை அவர் வாங்கி கொடுப்பார். ஆகையினால் நான் வாங்குறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேன். என் செலவில் மொபைல் ஃபோன் வாங்குறது கிடையாது, இந்த மாதிரி யாரையாவது கேட்டு தான் வாங்குறது அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப பேர் சொன்னால், சுகி சிவன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்படியே கன்னத்தில் கையை வச்சானுவார், மூக்கில் கையை வச்சான் சில பேர். அடேப்பா அப்படின்னு. என்னன்னா அவருக்கு வாங்கி தானே பழக்கம், கொடுக்க மாட்டாருன்னு. எனக்கு கொடுப்பாரியா, என் மேலே உள்ள அன்பில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அது மாதிரி செய்யலாம். அதனால் நான் இப்போ அமெரிக்காவில் நடந்த மாதிரி நடக்கப்படாது அப்படிங்கிறதுக்காகவே பேச்சை அதிகமாக வளர்த்த மாட்டேன். அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னு பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவன் ஒன்றும் பயந்துட்டான். நான் 3 மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் சொல்லலை. அப்போ 3 மணி நேரம் என்ன பேசினான், விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான். விஷயத்தை அப்போ எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்குலாம் அதாக போச்சு. அதான் என்ன பண்ணால், ஒரு ஆள் நம்ம மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு ஆள் மேடையில் ஏறி வந்தான், பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், சின்ன ரிவால்வர் துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவர் அப்படி பார்த்தான். இவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு வேணா சொல்லி பேச்சை நிறுத்திடுறேன், துப்பாக்கிலாம் கொண்டாடாதேன்னு. நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்க, பேசு. என்னையா இப்போ எப்படியா பேசு, உன்னை சுட மாட்டேன் நீ பேசு, அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிற அப்படின்னு. உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அந்த ஆள் எங்கே இருக்காரு தான் தேடிட்டு இருக்கேன்னாரு. சேகரன் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். பாவம், அவருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.